அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்கள் வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டு எப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வந்துட்டு ஏர்லி மேரேஜை வந்துட்டு ஏன் அனுமதிக்குது? ஒரு பெண் வந்துட்டு ஒரு குறைந்த வயசில் திருமணம் செய்கிறதை ஏன் அனுமதிக்குது? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு குறைந்த வயசில் 7-8 வயசில் வந்துட்டு திருமணம் செய்தார்கள். இதுக்குரிய காரணம் என்ன என்று சொல்லி இந்த 2 கேள்வி வந்து கேட்டிருந்தார். இதை நீங்கள் யூடியூப்பில் வந்து தட்டி பார்த்து நினச்சி உங்களுக்கு விளங்கும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் இதுக்குமே சம்மந்தமாக தெளிவுகளும் இருக்கும். சரி, நம்மளோட பங்கு என்ன செய்யணும், நம்மளும் ஒரு தெளிவான கொடுத்துருவோம். ஓகே, முதலாவது இப்போ இருக்கிற கேர்ள்ஸ், அதாவது எங்களோட சொசைட்டியில் இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கும் அந்த அரேபியாவில் வாழ்ந்த அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த கேர்ள்ஸுக்கு முடியல பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸை பொறுத்த மட்டும் நாங்கள் சொல்லுவோம் இன்ஸ்டாகிராம் கேர்ள்ஸ், அல்லது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வேர்ல்டு நாங்கள் சொல்லுவோம். இதை ஏனென்று சொன்னால் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியா, அதே மாதிரி ஒரு செடண்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி அப்படி ஒரு கல்ச்சருக்குள்ள வந்துட்டு போயிட்டுது. ஆனால் அந்த காலத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சொசைட்டி, டிஃப்ரெண்ட்டான காலம். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட வயசு 8-9 வயசை கொண்ட பெண்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவங்க ஃபிசிக்கலாக பார்த்தாலும் ஃபிட்டாக இருப்பாங்க அந்த வயசில், அதே மாதிரி மென்டலியாக பார்த்தாலும் ஃபிட்டாக இருப்பாங்க. பட் இப்போ அதே ஏஜ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உண்மையாகவே அது எங்களுக்கு தெரியும் என்ன நிலப்பாடுலைங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ இதே விஷயம் வந்துட்டு, அதாவது இது அந்த அரேபியாவினுடைய ஒரு வழிமுறை, ஒரு வழக்கமாக இருந்தது. ஏர்லி ஏஜில் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறது, திருமணம் முடிக்கிற வந்துட்டு அரேபியானுடைய வழக்கமாக இருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து அந்தளவுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஒரு பெண் வந்துட்டு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தாலும் மென்டலியாக ஃபிட்டாக இருந்தாலும் அவன் சில வந்து திருமணம் முடிச்சு கொள்ளலாம். அவள் மெச்சூர்டான என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது மாதவிடாய் அந்த வயசு அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் என்ன செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அது வந்துட்டு அந்த கல்ச்சர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கல்ச்சர் வந்துட்டு தவறான்னு சொல்லி கேட்டால் இது தவறில்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் செட்ஜிபியில் தட்டி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். எங்களோட இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில், அதாவது 1929ஆம் ஆண்டு அந்த எக்டோன் வந்துச்சு. அதாவது சைல்டு மேரேஜ் நாங்கள் தடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு எக்டோண்டு போட்டாங்க. அதற்கு முன்னர் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் வந்துட்டு மேரேஜ் வந்து நடக்கிறது, அதாவது 8 தொடக்கம் 10 வயதுக்குட்பட்ட திருமணம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த வயசில் இருந்த திருமணம் வந்து அனுமதிக்கப்பட்டுருந்துச்சு. அதே மாதிரி சைனாவில் வந்து பார்த்தோம்னா 13 தொடக்கம் 16 வயசுக்குள்ளே அந்த பெண்களுக்கு திருமணம் அனுமதிக்கப்பட்டுருந்துச்சு. அதே மாதிரி ஏன்சியன் ஈஜிப்டில் பார்த்தோம்னு சொன்னால் 12 தொடக்கம் 15. அதே மாதிரி யூரோப்பில் வந்துட்டு 12 வயசுக்கு முற்பட்டாக்களும் திருமணம் முடிச்சு கொள்ளலாம். அப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வரலாற்று ரீதியாக அந்தந்த ரீஜனை பொறுத்து அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் திருமணம்னு சொல்கிறது அவங்களோட ஃபிட்டை பொறுத்து, அந்த கேர்ள்ஸில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஃபிட்டை பொறுத்து தான் தீர்மானிக்கப்பட்டது அவர்கள் இந்த வயசில் வந்து திருமணம் முடிச்சு கொள்ளாமன்னு சொல்லி. இது தவறான்னு கேட்டால் இந்த விஷயமும் தவறில்லை. ஒரு பெண் வந்துக்கிட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலியாக ஃபிட்டாக இருந்தால் அவன் என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சு கொள்ளலாம். அது அப்போ போடப்பட்டதாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அண்மை காலத்தில் தான் இந்த ஏஜ் வந்துட்டு 18 வயசாக, கிட்டத்தட்ட 20th century பூரா பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெண்ணுடைய திருமண வயது 18 வயதாக இருக்கணும். அப்போ தான் அந்த கேர்ள் வந்துட்டு மெச்சூரிட்டி அடைகிறா. ஸோ மெச்சூரிட்டி அடைகிறான்னு சொன்னால் 18 வயசு வரையும் அந்த கேர்ள் காத்திருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு தான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில தகவல்கள், ஒரு சில ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதன் மூலமாக இந்த ஆக்ட் வந்துட்டு போடப்பட்டது. ஓகே, இப்போ ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான்னு சொன்னால் அது முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ஏனைய சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கலாம். இவர் ஒரு தவறை செஞ்சார்ன்னு சொன்னால் இந்த தவறை வந்துட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்திலே நாங்கள் போட இல்லாது. உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் வந்துட்டு ஒரு இளம் வயது பெண்ணை திருமணம் முடிக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்ணுறார், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தோம் அந்த பெண்ணை வந்துட்டு கொடுமைப்படுத்த இப்போ. ஸோ இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் அது அந்த தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனையை தவிர அது இஸ்லாத்தினுடைய பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சமூகத்தில் ஏற்படும் போது அது அந்த தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனையை தவிர எந்த ஒரு இடத்துலையும் இஸ்லாம் போதிச்ச பிரச்சனையாக நாங்கள் என்ன செய்யலாம் வந்துட்டு அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இவ்வளவு தான் நாங்கள் அந்த மேரேஜ் வந்து ஏர்லி மேரேஜுக்குரிய அந்த வியாக்கியானம்னு சொல்லி வரைவிலக்கணம் நான் சொல்லிக்கொள்ளலாம். சரி, இப்போ இஸ்லாத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் செஞ்சாங்க. இதன் மூலமாக என்ன நன்மைகள் கிடைச்சிச்சு இஸ்லாத்துக்கு சொன்னோம்னா நாங்கள் பல நன்மைகளை சொல்லி கொண்டு போகலாம். குறிப்பாக வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்த ஒரே ஒரு கன்னி பெண்ணுன்னு சொன்னால் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு ஏர்லி ஏஜில் வந்துட்டு ஒரு அந்த 8
7ன்னு சொன்னதாங்கண்ணே. அது இப்போ அந்த ஏஜில் வந்து திருமணம் செஞ்சதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட உம்மத்துக்கு இஸ்லாத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகப்படியான ஹதீஸ்கள் அறிவிச்ச ஒரு பெண்ணாக நாங்கள் என்ன செய்யலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த சின்ன வயசில் வந்துக்கிட்டு அவர் என்ன செஞ்சால் அதிக அளவுக்கு ஹதீஸ்களில் மனநம் செய்யக்கூடிய ஆளாகவும் அதே மாதிரி புத்தி கூர்மையான ஒரு பெண்ணாகவும் என்ன இருந்தா. ஸோ இதால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகப்படியான ஹதீஸை வந்துட்டு அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து வழிநடத்தக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ ஒரு தகுதியை பெற்றிருந்தார். இதுவும் வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு அவர் கல்யாணம் முடிச்சதால் கிடைச்ச ஒரு விஷயமா நான் பார்த்துக்கலாம். இவ்வாறாக மார்க்கத்துக்கு கொண்டு சொன்னாலும் சரி, அதே மாதிரி மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வந்து பார்த்தோம்னு சொன்னால் பல வழிகளையும் அவர் மும்முரமாக செயற்பட அதுக்குரிய முக்கியமான காரணமாக நாங்கள் இஸ்லாம்னு சொன்னால் அவர் அந்த வயசில் வந்து திருமணம் செய்து கொண்டதை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறு வயதில் வந்துட்டு திருமணம் செய்து கொண்டாலும் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தவறாக பேசியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் பேசியதாக ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே வந்துட்டு அவ்வளோ அனுபவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பல விஷயங்களை படித்து கொடுத்தாங்க. எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக வந்து மரணிக்கும் போது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் அனுசரிச்சாங்கன்னா மரணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்பாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு பார்த்து கொண்டிருந்தாங்கன்றது இந்த இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் ஏர்லி மேரேஜ்னு சொல்ல வந்துக்கிட்டு கட்டாயம் ஒரு மனுஷன் ஏர்லி மேரேஜ் தான் செய்யணும் இல்லை. அது வந்துட்டு அரேபியாவினுடைய ஆரம்பத்தில் இருந்த வழிமுறையாக இருந்தது. இல்லை ஒரு பெண் வந்துட்டு ஃபிசிக்கலாக ஃபிட் அண்ட் விளங்கிட்டேன்னு சொன்னால், மென்டலாக வந்துட்டு ஃபிட் அண்ட் விளங்கிட்டேன்னு சொன்னால் நாங்கள் அந்த பெண் எத்தனை வயசுலையும் வந்துட்டு என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். இதுதான் வழிமுறையாக இருக்குது. இது இப்போ நாங்கள் ஃபிசிக்கலாக மென்டலாக வந்துட்டு அந்த பெண் 18 வயசுலேயும் ஃபிட் ஆகலாம், 20 வயசுலேயும் ஃபிட் ஆகலாம், 15 வயசுலேயும் ஃபிட் ஆகலாம், 14 வயசுலேயும் ஃபிட் ஆகலாம். வயசு வந்துட்டு இந்த இடத்துல முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாது. அந்த பெண்ணுடைய பலம், அவள் ஃபிட்டுன்னு சொன்னால் எத்தனை வயசுலேயும் என்ன செய்யலாம்னு சொன்னால் திருமணம் செய்வதற்கான அனுமதி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த நபர் கேட்ட கேள்விக்கான விடையாக நான் வந்துட்டு இதை தான் கொடுப்போம். இதில் ஏதும் வேறு சந்தேகங்கள் வந்து நீங்கள் என்ன செய்ய கேட்கலாம். நாங்கள் வந்துட்டு உலமாக்களை வழிகாட்டுதல் மூலமாக என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அதை தொகுத்து வந்துட்டு தார்த்து காத்திருக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக்கும் போட்டுருங்க. உண்மையாகவே எடிட் பண்ணுறதுக்குரிய எடிட்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் வந்துட்டு எடிட் பண்ணணும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வீடியோ வந்துட்டு அந்தளவு ஒரு எடிட் பண்ணின அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியாக வந்துட்டு இருக்காது. ஸோ தகவலை திறன் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ ஒரு நார்மல் எடிட்டோட வந்து தாரோம். மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதும் டவுட் இருந்தால் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய தகவல் நம்ம எடுத்து தர முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.